வணக்கம் அம்மன் உறவுகளே, ஏமிலிருந்து உங்கள் தரன். இப்போ எங்களோட தேசத்திலையும் சீமானம் பற்றி பல சர்ச்சைகள் போய் கொண்டிருக்கு. நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்களே என்ன தரன்ட்டு இருந்து ஒன்றும் விரையிலியான்ட்டு. ஆனால் கதர் என்ன சொன்னார், வெயிட் பண்ணுங்க, இவர் ஒன்றும் கனவேர் வெறிவினம். அவர்கள் வந்த பிறகு அதை பற்றி கதையும் கொண்டு சொல்லியிருந்தா என்னால் இருக்கவே முடியலை, என்னால் வெயிட் பண்ணவே முடியலை. என்னால் கதர் என்ன பொறுமாக சொன்னால் எல்லா பெருச்சாலைகளும் வெளியில் விரட்டுமன்னு சொல்லியிருந்தார். அப்படி பல பேர் இப்போ கதைச்சிருக்கணும். அதில் நாங்கள் விதைச்ச விதைகள், நாங்கள் கதிரண்ண 11 வருஷமாகவும் எந்த இதில் 6 வருஷமாகவும் நாங்கள் கதைச்ச விடயங்கள், அதில் எங்களுக்கு 11 வருஷம் எடுத்திருக்கு. தேசிய அந்த படம் சீமான் என்ற அடுத்த படம் போலியன்று பொதுமக்கள் மத்தியில் பேசுபொருள் ஆடுறதுக்கு எங்களுக்கு 11 வருஷ பரப்புரை எடுத்திருக்குது. இந்த ஊடகத்தில் 6 வருஷ பரப்புரை. எப்படின்றைக்க இந்த இது பொய்கள் உடையும், உண்மையில் வெற்றி பெறும், பொய்கள் உடையும் என்றதுக்கான ஒரு அத்தாட்சி தான் இந்த இது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு பின்னால் மாவீர சக்திகள் இருக்குது. என்னோட நேரடியாக கதிரண்ணா லைனில் நிற்கிறார். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் இருக்கிறோம், நேர்களும் நல்லா இருக்கிறோம். நீங்கள் பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கும். ஒரு காலம் இப்போதைக்கு போனவன் நான் சொல்றேன், அது என்னால பொறுமையா இருக்க முடியல. இன்றைக்கு தான் அதுதான் நாங்கள் மிக பெரும் அன்னையோட நேசிக்கிறார்கள் மாவீரர் லட்சியத்தை தூக்கணும் என்றால் எந்தெந்த டைம்ல நீங்கள் அமைதியா இருக்கணும். முதல்ல உங்களோட பொறுமைக்கு நான் நன்றி. என்னுடைய சொல்ல கேட்டு நீங்கள் ஒரு அமைதியாக இருந்ததற்கு. ஏனென்றால் இது எங்களினுடைய தேசிய தலைவருடைய உங்களோட மாவீரர்களுடைய ஒரு முடிகிற விடயம் அல்ல. இது அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நடக்கப்படுகின்ற அடக்குமுறைகளைத்தான் நாங்கள் பேச வேண்டிய நேரம் இது. அப்ப அது நாங்கள் ஒரு தெளிவான பார்வைக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வேண்டாம், அப்படி அமைதியாக இருங்கள், நாங்கள் பிறகு இதை பற்றி பேசிக்கொள்வோம் என்று. இவர்களை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சபடியான இவர்கள் யாருன்னு தெரிஞ்சபடியால் இவர் கதைக்கும் போதெல்லாம், இந்த போலிகள் கதைக்கும் போதெல்லாம் எங்கேயோ ரத்தம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோபம் அப்படி வரும். ரெண்டாலும் நீங்கள் சொன்னபடியே பொறுமையாக நாங்கள் பொறுமையாக காத்தோம். பழைய வீடியோக்கள் நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோக்களை போட்டுட்டு கடந்து போயிருந்தோம். இது என்னென்றால் இது வடிவான ஒரு விடயத்தை விளங்கிக்கொள்ளணும். என்றால் ஒரு கிராமத்துல இருக்கிறது ஒரு இறைச்சி கடை தான். ஆனால் என்ன சொல்லினோம் என்று சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்றால் இது இந்த கிராமத்துல இருக்கிற இந்த கடை இறைச்சி கடை மட்டும்தான், அங்க இறைச்சி மட்டும்தான் வாங்கலாம். ஆனா இந்த குறிப்பிட்ட பேர் என்ன சொல்லினோம் என்றால், இல்ல நாங்கள் போய் அங்க இறைச்சி கடை இல்ல, நாங்க போய் மீன் வாங்கி கொண்டு வரோம்னு சொல்லினோம். இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தது சொல்லினோம், இல்ல அது மீன் கடை, நாங்க போய் அங்க இறைச்சியை வாங்கி கொண்டு வந்தோம்னு சொல்லினோம். இதுதான் இன்னைக்கு நடக்கிற இந்த ஒரு அநாகரிகமான செயலும் அறிவார்ந்த செயலும் அறிவார்ந்த சமூகமாக நாங்கள் பார்க்கணும். சரி, நாங்கள் விடயத்துக்குள்ள வருவோம். சரி, இவர்கள் எல்லாம் ஏன் இறக்கப்படுகின்றார்கள்? இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது? நாங்கள் இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடி கொண்டு இருக்கிறோம். நான் இன்றைக்கு மக்களோடு இந்த கருத்தை இவர்கள் படங்கள் பார்ப்பதற்காக நேரங்கள் ஒதுக்கினோம், அல்லது இணையதளங்களுக்காக நேரம் ஒதுக்கினோம். இது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான நேரங்களாக ஒதுக்கி கொண்டு இவர்கள் இந்த காணொலிகளை நிச்சயமாக ஒரு தமிழரும் கேட்டு உங்களுடைய என்ன நடக்க போகிறது என்பதையும் இவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களுக்கு ஒரு தேடல் எப்படி என்றால், இந்த சிறைகள்ல இருந்து வந்த பிறகு இந்த போராட்டத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு தேசிய தலைவர் எப்படி இந்த இறுதி தருணம் என்பதற்குரிய விடயங்களை கொண்டு போகும் முன்பே தேசிய தலைவர் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த களமுனையோடு, இந்த முள்ளி வாய்க்கால் களமுனையோடு விடுதலை புலிகள் ஆகுதியாகின்ற போது அது உலக தேசத்தின் அரங்குகளூடாக ஈழத்தமிழர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சுயநிர்ணய உரிமைக்குள் கொண்டு தள்ளுவார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருந்தது. இது ஒரு பெரும் நம்பிக்கையோடு தான் இந்த இராணுவ நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இந்த விடுதலை புலிகளுடைய மிக பெரும் ஆழ்மை மீத்த எங்களுடைய மேதகு இராணுவ தந்தை அவர்களுடைய நகரும் இருந்தது. அப்ப இது எங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பது, சிறையில் இருந்து எப்படியாவது வாதாடி வெளியில் வந்த நாங்கள் இதை தொடர வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருந்தது. ஏனென்றால் இந்த தேசிய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக கூட்டிய விடயங்களும் நான் பார்க்கின்ற போது ஒரு வெறும் உலகமாகவே அது இருந்தது. அதை சகிக்க முடியாது அந்த நிமிடம், நான் வெளியில் வந்த நிமிடங்கள். அதுக்கு பிறகு எனக்குள் இருந்து நாங்கள் எங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றோம், எங்கே தோற்க போகின்றோம் என்று பார்க்கின்ற போதுதான் எனக்கு தெளிவாக விளங்கியது. எப்படி என்றால், இது 3 தலைமுறைகளுக்கு நாங்கள் எங்களுடைய தேசியத்தை கட்டமைக்க முடியாது.
அப்ப அந்த கட்டமைப்பை முடியாது என்று நாங்கள் திரும்பி பார்த்த போதுதான் எங்களுக்குள் இருந்த நல்லவர்களாக, எங்களுக்குள் நல்ல விடயங்களை செய்தவர்களாக ஒரு திட்டங்களை வகுக்கின்றார்கள். விடுதலை புலிகளை எப்படி இந்த மண்ணோடு ஆகுதியாகினார்களோ அந்த இராணுவ தந்தையினுடைய கட்டுப்பாடுகளும், விடுதலை புலிகள் ஒரு ஈழத்தமிழர்களுடைய தேசிய இராணுவத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களுக்குள் அவர்கள் மிக உன்னிப்பாக இருந்தார்களோ அந்த இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார்கள். அப்படி என்றால் ஈழத்தமிழர்கள் இனி இந்த போராட்ட சிந்தனையும் இருக்கக்கூடாது, இது அடுத்த தலைமுறைக்கு அது வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இங்கே ஒரு விடயத்தை வைக்கின்றார்கள். அதுதான் இந்த சீமான் தேசிய தலைவர் நிழல் படம், தமிழ்நாட்டில் தேசியம் என்றெல்லாம் கொண்டு வருகின்றார்கள். அப்ப அந்த இடத்தில் தான் நான் மிக அண்ணா சொல்லி தந்தது போல் மிக நுண்ணியமான முறையில் ஆய்வு செய்கின்ற போது இந்த இந்தியா எங்களுக்கு எப்பவும் ஒரு தீர்வினை வைக்க மாட்டுது. ஏன்னு சொன்னால் அது ஒரு மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு ஒன்றியம். அப்ப அயல் நாடு நாங்கள் தமிழர்கள் ஈழத்தை பெற்றுக்கொண்டு போவதும் ஒரு சுய நிர்ணய உரிமையை பெற்றுக்கொண்டு போவதற்கும் இந்த இந்தியா இது விடாது, எப்பவும் எமக்கு அது தடையாகவே இருக்கும். ஏனென்றால் அயல் நாடு இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் போராடி உயிர்களை கொடுத்தவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாகவே சுய நிர்ணய உரிமையை பெறுவார்கள் என்ற ஒரு வல்லமை புலத்தில் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு மக்களும் மிக தெளிவார்ந்தவர்களாக, மிக ஒரு ஆழ்மை உள்ளவர்களாக அந்த மக்கள் புலத்தில் இருந்தவர்கள். அப்ப இந்த புலத்தில் இருந்த மக்களை எப்படி முள்ளிவாய்க்காலில் ஒரு இராணுவத்தை தோற்கடித்தது போல் இங்கே தோற்கடிக்க வேண்டிய ஒரு தேவை இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும், இந்த உலக அரசாங்கத்தோடு இந்திய அரசாங்கம் அதே போன்று இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து இந்த போரை நடத்தி முடித்த அத்தனை நாடுகளினுடைய ஏஜென்ட்டுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அப்ப இந்த தேவையின் நிமித்தமாக உடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சீமானை கொண்டு நிறுத்திட்டு எங்களுடைய அமைப்புகள், புத்திஜீவிகள், எங்களுடைய போராளிகள், மிக ஆழ்மையான இருந்த போராளிகள், அவர்கள் எல்லோரையும் இதுக்குள் இறக்கி விடுகின்றார்கள். இறக்கி விட்ட பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் சுருக்கப்படுகிறது. ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதை எடுத்துக்கொண்டு போவதற்கு இங்கே தயாராக இல்லை. அடுத்த எங்களுடைய ஒவ்வொரு அமைப்புகளும் எடுத்துக்கொண்டு போவதற்கும் தயாராக இல்லை. இந்த 15 வருடம் முடிந்து விட்டது. இதை கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கி விட்டது. அப்ப இவர்களுக்கு அன்று வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி சீமான் அவர்களால் தேசியம் என்கின்ற ஒரு உடைமைப்பாட்டில் தேசிய தலைவரின் படங்களை வைக்கின்றார்கள். அப்ப ஒரு படத்தை மட்டும் பார்த்து விட்டு அந்த வலிகளோடு இருக்கின்ற அவர்கள் படம் வைத்ததால் எங்களுடைய அண்ணா சீமான் அண்ணா, எங்களுடைய தலைவர் சீமான் அண்ணா நினைக்கின்றார்கள். அந்த இடத்தில் தான் நாங்கள் மிக ஒரு நுட்பமான ஆய்வுகளை மேற்கொண்டு தேசிய தலைவர்கள் கற்றுத்தந்த சில விடயங்களை அங்கே பயன்படுத்துகின்றோம். அப்படி என்றால் இந்த ஒரு நிஜமாக வாழ்ந்த தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய மிக பெரும் வல்லமைகளும் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த நொறுக்கலை பார்க்கின்ற போதுதான் இணையதளங்கள் மக்களினுடைய புரிதல் எல்லாம் எப்படி இருக்குது என்றால், நாங்கள் தமிழர்கள் குமரி கண்டங்களில் வாழ்ந்தோம், அது எங்களுடைய பெரும் வரலாறு, இது அத்தனை எங்களுடைய நாடு என்ற ஒரு மிக பெரும் ஒரு வரலாற்றை திணிக்கிறது போன்று எங்களுடைய மக்கள் மத்தியில் இன்று திணித்து வைத்திருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் எல்லோரும் ஒன்று அப்படி என்றது போல் இந்திய தமிழர் நாங்களும் ஒன்று, சிங்கப்பூர் தமிழர் நாங்களும் ஒன்று, மலேசியா தமிழர் நாங்களும் ஒன்று, எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர் ஒரு முதலமைச்சர் பதவியாக வந்தால் நாங்கள் ஈழத்தை பெற்று விடுகின்றோம் என்ற ஒரு மாய கருத்துக்களை இங்கே உருவாக்குகின்றார்கள். அப்ப எங்களுடைய தமிழர்களுக்கு தெரியும் என்னவென்றால், தங்களுடைய பிறப்பு சான்றிதழை பார்த்தீர்களாய் புரியும், தங்களுடைய அப்பாக்கும் கிட்டத்தட்ட 70ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் தோன்றப்பட்டத்தில் இருந்து 70ஆம் ஆண்டு பிறந்த தலைமுறை, 75ஆம் ஆண்டு பிறந்த தலைமுறை கிட்டத்தட்ட அப்பாவின் பேரோடு அவர்களுடைய பிறப்பு சான்றிதழில் பெரும்பான்மையானவர்களுக்கு அது பிறகு தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 80க்கு பிறகு பிறந்த பிள்ளைகள், 85க்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் இப்ப என்னன்னா 3 தலைமுறைக்குடைய பேர் இருக்கும் அவருடைய பிறப்பு சர்டிபிகேட்டில். அப்பாவின் பேர் எழுதுவார்கள். அப்ப இது தமிழர்களினுடைய கோட்டின் வரலாற்றை ஏதோ ஒரு பெரும் திரளுக்குள் கொண்டு வந்து நிற்பது போல் இந்த குமரி கண்டங்களை வைத்து தமிழர்களுடைய வரலாற்றை திசை திருப்பி எமக்கு என்ன நடந்தது, நாங்கள் யார், ஈழத்தமிழர்கள், தமிழீழ விடுதலை புலிகள் எதற்காக போராடினார்கள் என்ற அந்த விதிமுறையை உடைத்து தள்ளினார்கள்.
அப்ப இங்கேதான் நாங்கள் வடிவாக பார்க்கின்ற போது தெரிகிறது சீமான் அவர்களுக்கு பின்னால் நிற்கின்ற மிக பெரும் ஒரு அமைப்பு இந்த குளத்தூர் மணி போன்றவர்களுக்கு ஒரு மிக பெரும் ஒரு வேலை திட்டத்தை கொடுக்கின்றார்கள். அதுதான் இந்த 5 நிமிடம் 2 நிமிடம் தேசிய தலைவர் அவர்களை பார்த்தார்கள் என்கின்ற ஒரு இதை கொண்டு வருகின்றார்கள். இவருடைய தொடக்கத்தில் இந்த குளத்தூர் மணி அவர்கள் போன்றவர்களும் திராவிட கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப ஏன் இவர்களை அந்த கொண்டு வருகிறது என்றால் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய வரலாற்றில் ஐயா குளத்தூர் மணி போன்றவர்கள் அவரோடு இணைந்து நின்ற அத்தனை பேரும் விடுதலை புலிகளினுடைய மிக பெரும் ஆழ்மைகளோடு ஒரு ஒன்றியமாக நின்று தங்களுடைய சேவையை செய்தவர்கள். எங்களினுடைய போராளிகளும் பழைய போராளிகள் எங்களை விட்டு விலத்தி வந்தவர்கள், ஏதோ ஒரு வழியில் வந்தவர்களும் ஏதோ ஒரு வேலையை புலத்தில் செய்பவர்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கையை ஊட்டுவது போல் ஊட்டி விட்டார். அப்படி என்றால் சீமான் அவர்கள் 2 நிமிடம் பார்த்தார், 3 நிமிடம் பார்த்தார், 10 நிமிடம் பார்த்தார் என்ற ஒரு கதையை எங்களுடைய போராளிகள் மத்தியிலேயே இதை ஒரு விதையாக விதைத்து விட்டார்கள். இந்த விதையின் விளைவு என்னவென்றால் போராளிகள் என்ன சொல்வாங்க, அவர் சொன்னார், அந்த போராளி சொன்னார் தேசிய தலைவர் சந்தித்தது, இந்த போராளி சொன்னார் தேசிய தலைவர் சந்தித்தது என்ற ஒரு மாயைக்குள் எங்களுடைய மக்களும் போராளிகளும் திரண்டு கொண்டு நின்றார்கள். அப்ப தனி ஒரு மனிதனாக நான் ஒரு குறிப்பிட்ட போராளிகளை வைத்துக் கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்ற போது என் மீது சேறுகளை எறிய பார்த்தார்கள். அப்ப தேசிய தலைவர் எப்பவும் சொல்லுவார் என்னென்றால், அடுத்த தலைமுறையிடம் நீங்கள் இதை கடத்த வேண்டும், அது எந்த வகையில் இருக்க வேண்டும் என்று. அப்ப நான் பிள்ளைகளை தேடி திரிகின்ற போது எல்லா இடங்களிலும் எங்களுடைய நண்பர்கள் என்று போராடியவர்கள் ஒரு இடங்களிலும் தேடுகின்றது போல் தான் உங்களையும் நாங்கள் தேடினோம் என்றால் உங்களுக்கு பின்னுக்கு ஒரு நண்பர்களும் இருக்கக்கூடாது, உங்களோடு சேர்ந்த தோழர்கள் இருக்கக்கூடாது, பல விதிமுறைகளை நாங்கள் தேடி தெரியும். அது எங்களுடைய மரபு, விடுதலை புலியோட மரபு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உங்களினுடைய கிளிக் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த கிளிக் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு இளைய தலைமுறையிடம் இந்த கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற விதைகளை நாங்கள் இடுகின்றோம். அதற்கு பிறகு நேர இப்படியான கருத்துக்கள் வருகின்ற போது நிறைய உரையாட வேண்டி இருக்கிறது என்கின்ற போதுதான் நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை எடுத்து தாங்கிக் கொள்ள முடியாதவர்களும் பதில் சொல்ல முடியாதவர்கள் அந்த இணையதளங்களையும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதை முடக்கினார்கள். அப்ப இந்த நகர்வுகளை நாங்கள் மேற்கொண்டு போகின்ற போதுதான் இங்கே இந்த சீமான் அவர்களின் போலி படம் உடையப்படுகிறது. ஆனால் குளத்தூர் மணி போன்றவர்கள் நாங்கள் பேசி இணையதளங்கள் ஊடாக வாட்ஸ்அப்புகள் ஊடாக அனுப்புகின்ற காணொளிகள் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவில் ஒளிபரப்பாகின்றது. ஆனால் எங்களுடைய காணொளியை பதிவிடுபவர்களும் அவர்கள் 2 நிமிடம் 3 நிமிடம் பார்த்தது போன்ற ஒரு மாயையை உருவாக்குகின்றார். ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்தில் அதை சொன்னால் இவர்களினுடைய அரசியல் அங்கே சித்தாந்தங்கள் உடையப்படும், இவர்களும் பொய்களை சொல்லி இருக்கிறார்கள் என்பது உடையப்படும். இங்கே இருக்கின்ற உண்மை விடயம் என்னவென்றால், இந்த சீமான் அவர்களினுடைய இந்த வன்னியினுடைய வர்க்கை இதை தெளிவாக நாங்கள் பல முறை உரையாடி இருக்கின்றோம். என்னவென்றால் அதற்குரிய சாட்சியங்களும் இன்று நேரடியாக வந்தோன்றுகள் நான் பல முறை செய்திருக்கிறேன். என்னவென்றால் எங்களுடைய அமைப்பில் இயலாதவர்களுடைய சந்திப்புகளும் சிறுவர் சார்ந்த விடயங்களும் எங்களுடைய நவமறை கூட சார்ந்தவுடன் நான் சொல்லியிருக்கிற விடயமா தான். ஏனென்றால் அந்த முக்கியமாக நான் சொல்ல அந்த இடங்களை குறிப்பிடாத விடயம் என்றால் வலிகளை தாங்கி நிற்பவர்களுடைய அடையாளங்களை நாங்கள் கொண்டு வரக்கூடாது என்றதற்காக நவமறிவு கூடம், சிறுவர் செஞ்சோலை, முதியோர் இல்லங்கள் என்கின்ற விடயங்களை கொண்டு வந்திருப்பேன். இந்த நகர்வுக்குரிய விடயங்களை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பேன். அப்ப இந்த நடவடிக்கை மட்டும்தான் மேற்கொள்ளப்படுகிறது. இது சேரலாதன் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களை இவர் பார்க்க வேண்டும் என்று கேட்கின்ற போது அது சேரலாதன் அவர்களுக்கு தெரியும் ஒரு விடுதலை புலிகளினுடைய இறுதி தருணம் என்ன என்பதும் அவர்களுக்கு புரியும். அப்ப இன்று சாட்சி சொல்ல வந்திருக்கின்றவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சீமான் போன்றவர்களும் சரி, இன்று இவருக்காக வரிந்து கட்டி கொண்டு வந்திருக்கின்ற இந்த பெருஞ்சாலிகளும் சரி, ஏன் பால்ராஜ் அண்ணா, சொரணம் அண்ணா, பானுவண்ணா இப்படி போன்றவர்களுடைய கதைகளை ஏன் அங்கே சூட்டுகின்றார்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இதுல என்ன எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, அந்த காலகட்டத்தில் எங்க சுவத்தமிழ்ச்சனா வீரச்சாவு அடைஞ்சிருந்தார். பால்ராஜனா மிகவும் நோயில நோய்வாய்ப்பட்டிருந்த காலம் அந்த காலம். அப்ப சீமான் அவர்கள் அப்படி நோய்வாய்ப்பட்டிருந்த பால்ராஜ் அண்ணா ஏன் அவர்கள் சந்திக்கல? இல்ல, இவங்கள் சொல்லினம், இந்த பெருஞ்சாலிகள் சொல்லினம் என்னென்றால் களமுனைக்கு இவர் களமுனையில் உரையாற்றியதாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துருவார். ரத்தம் எல்லாம் கொதித்தது.
இப்ப களமுனையில் நாங்கள் போராளிகளை களமுனைகளில் நிறுத்துகின்ற போது அதற்கு முதல் ஒரு கூட்டம் நடைபெறும். அதற்கு பிறகு அவர்கள் அந்த பணி நிமித்தம் அவர்கள் களமுனையில் அவர்களுடைய காவலரங்கள் என்று காவலை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் எங்களினுடைய அணிகளில் இருக்கின்றவர்கள் மிக தயாராக இருப்பார்கள். அந்த அணியில் சண்டை நடக்கின்ற போது அந்த இடத்தில் காயப்படுகின்றவர்களும் விழிப்புண் அடைகின்ற போதும் எங்களுடைய காவலர்கள் ஒரு பகுதியாக விடுகின்ற போதும் அதை அடுத்த கட்ட நகர்வுக்கு ரெடியாக இருப்பார்கள். இது எங்களுடைய மரபு. அப்போ ஒரு விடுதலை புலிகளினுடைய அணி முன்னுக்கு காவலர் நிற்கிறது, காவலர் அணியில் நின்று கொண்டு உரையாடி இருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற நம்முடைய சமூகத்துக்கு தெரிய வேண்டும் விடுதலை புலிகளுடைய இராணுவ மரபு என்ன என்பது. அப்ப இந்த இடத்தில் இது யாரால் இது நகர்த்தப்படுது என்றால் ரோவுக்கு விடுதலை புலிகளுடைய தந்திரவாயங்களும் அவர்களுடைய அந்த விடுதலை புலிகளுடைய யுத்திகளும் அவருக்கு தெரியாது. இவர்களை காய் நகர்த்துகின்றார்கள், அவ்வளவுதான். இவருக்கு பாலாவுக்கு எல்லாம் போன்றவர்களுக்கு, சங்கீதம் போன்றவர்களுக்கு எல்லாம் இந்த விடுதலை புலிகளினுடைய இராணுவ கட்டமைப்பு என்ன, ஒழுக்கம் தெரியல. சரி, நாங்கள் விடயத்துக்கு வருகின்றோம். அப்ப 2ஆம் மாத காலப்பகுதியில் பால்ராஜ் அண்ணா அவர்கள் மிக ஒரு இயலாத நிலையில் இருக்கின்ற போது சீமான் அவர்கள் வந்தவர் பால்ராஜ் அண்ணா அவர்களை பார்த்திருப்பார்கள், படங்கள் எடுத்திருப்பார்கள், அதை பற்றி பேசியிருப்பார்கள். அதே போன்று சொர்ணம் அண்ணா அவர்களை சந்திப்பார்கள், பண்ணிப்பார்கள். இங்கே இன்னொரு இடத்தில் சங்கீதன் அவர்கள் வைக்கின்ற மிக பெரும் பொய்யும் பிரளியும் என்னவென்றால் இவர் பொட்டம்மான் அவர்களை சந்தித்தார் என்று சொன்னார். பொட்டம்மான் அவர்களை சந்திக்கும் விடுதலை புலிகளில் மிக ஒரு இறுக்கமான விடயத்தை உங்களுக்கு இந்த இடத்தில் கொண்டு வரும். விடுதலை புலிகளினுடைய இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனா இருந்தாலும் மக்களும் இளையோர்களும் தெளிவுபட வேண்டும். இதற்கு பின் நான் சொல்லுகின்ற விடயத்துக்காக என்பதற்காக நான் இதை சொல்ல போகின்றோம். அப்ப விடுதலை புலிகள் பால்ராஜ் அண்ணா அவர்கள் 11ஆம் மாதம் எங்களுடைய தமிழ் செல்வண்ணா அவர்களின் மரணத்திற்கு பிறகு பால்ராஜ் அண்ணா சொர்ணம் அண்ணா எல்லாருமா சேர்ந்து, பானு அண்ணா, பொட்டம்மான் எல்லாருமா சேர்ந்து, எங்களுடைய சூசை அண்ணா எல்லாருமா சேர்ந்து ஒரு நகர்வு மேற்கொள்றதுக்காக ஒரு ஒன்று கூடல் நடக்கிறது. அந்த ஒன்று கூடல் பால்ராஜ் அண்ணா ஊடாக நடைபெறுகிறது. அப்ப இதில் இருந்து எப்படி எங்களுடைய அண்ணாவை நாங்கள் பாதுகாக்க போறோம் என்ற ஒரு ஒன்று கூடல் 3 தரம் நடைபெறுகிறது. அந்த 3 தரம் நடைபெறுகின்ற ஒன்று கூடலில் தேசிய தலைவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒன்று கூடல் எங்களுக்கு. அந்த ஒன்று கூடலில் மிக தெளிவாக பால்ராஜ் அண்ணா எங்களுக்கு சொன்னபடியே உங்களை துளைச்சு போட்டுருவார் என்று அந்த அவரோட வார்த்தை அதுதான். மிக இறுக்கமா அந்த கூட்டம் முடிஞ்சு நாங்கள் இது பண்ணக்குள்ள துளைச்சு போட்டுருவார், அப்படித்தான் சொல்லுவார். துளைச்சு போட்டுருவார் என்று சொல்லுவார். எந்த போராளிகளும் அதை மறக்க மாட்டீங்க. பால்ராஜ் அண்ணாவோட நின்ற போராளிகள் ஏன் பால்ராஜ் அண்ணாவை சீமான் தொடல் என்றதை நீங்க யோசிப்பாங்க. தொட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இவருக்கு ஆமக்கறி வீட்டிலேயே சமைச்சு கொடுத்துருப்பாங்க வீட்டை போய் இந்தியாவில். இப்ப ஊர்ல அப்படி விஷத்தோட இருக்கிறாங்க படியங்கள். என்ன மட்டும் கதைக்க சொல்லி போட்டு பேசாங்க. என்னுடைய குரலும் அவர்களுக்கு இப்படி என்ன போன்ற அந்த கதைக்கின்ற ஆற்றலும் அவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால் கதிரண்ணா மட்டும் பேசட்டும் என்று அமைதியா இருக்கிறாங்க. பால்ராஜ் அண்ணாவெல்லாம் தொற்றிருந்தால், சொர்ணம் அண்ணாவெல்லாம் தொற்றிருந்தால் அவருக்கு வீட்டே அவருக்கு சமைச்சு வடிவா நல்லா விருந்து வச்சிருப்பாங்க இந்தியா போய். விளங்குதானே உங்களுக்கு? அப்ப எங்களுக்கு பால்ராஜ் அண்ணா மிக இறுக்கமாக இந்த நடவடிக்கை என்ன நடக்கிறது. அப்ப அந்த நடவடிக்கைக்கு நாங்கள் ஒரு பேர் சூட்டுகின்றோம், அங்கே கண்ணி. அந்த நடவடிக்கை அன்னையுடைய பாதுகாப்புக்குரிய பெயரும் சூட்டப்படுகிறது. இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பெயரை சூட்டி இருக்கீங்க. அங்கே கனி என்ற ஒரு நடவடிக்கையை நாங்க மேற்கொள்கின்றோம். இறுதியாக அன்னையின் பொடி எடுக்கின்ற அந்த நிமிடம் கூட நீங்க பார்த்தா தெரியும், அன்னைக்கு ஒரு துள்ளி பீஸ் பட்டிருக்காது. விளங்குதானே உங்களுக்கு? விடுதலை புலிகளினுடைய மிக பெரும் இது. அப்ப அந்த நடவடிக்கைக்கு பெயர் சூட்டப்பட்டு அதுக்குரிய விஷயங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இடவு பகல் படியங்கள் அவ்வளவு வேலை திட்டம் செய்கிறாங்க, அவ்வளவு வேலை திட்டங்கள். ஒரு பக்கம் களமுறை நடக்குது, இன்னொரு பக்கம் இந்த அங்கே கண்ணியினுடைய நடவடிக்கைக்காக அவ்வளவு வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. போராளிகள் எல்லாம் இங்கே எங்களுடைய எங்களுடைய பால்ராஜ் அண்ணா அவர்களுடைய உடல்நிலை மெல்ல மெல்லவாக இயலாமல் போய்கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு கட்டத்தில் பால்ராஜ் அண்ணா அவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லுகின்ற போது அண்ணா போய் பார்ப்பதற்காக அதற்குரிய ஏற்பாடை செய்கின்றார்கள். அப்ப அண்ணா போக வேண்டும் என்றால் அவரு உடனே அந்த இடத்தில் நிறுத்தி எல்லோருக்கும் சொன்னார், துளைச்சு போட்டுவான் உங்களை, நான் பார்ப்பேன். அப்ப இந்த அங்கேக்கணி நடவடிக்கை ஒரு விடயம் என்னவென்றால், பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் தேசிய தலைவரிடம் கொண்டு போக முடியாது. பல இடங்களில் இருக்கின்றவர்களும் அந்த இடத்தில் நடமாட்டங்களையும் வைக்கக்கூடாது. அப்ப இதற்காக ஒரு மிக நுட்பமான முறையில் அந்த பேர் சூட்டப்பட்ட விடயத்தினுடைய நடவடிக்கை கூடாக அவர் சொல்லுகிறார், எனக்கு ஏலாட்டி நான் பார்ப்பேன், நான் வாருங்க என்று சொல்லிட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட
6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த ஒரு இருப்பிடத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தோம் நாங்கள். எங்களினுடைய அந்த பாயிண்ட்ல இருந்துட்டு அவர் மோட்டார் பைக்கில் கொண்டு போகவும் ஒரு 90 ஒன்று தான் அதுக்கு ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள். பாராக்களை ஏற்றி கொண்டு போறதுக்கு வாகனம் போக முடியாது. அதுல இருந்து அந்த ஏழாத உடலோட நான் இன்னைக்கு எப்படி நடக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளச்சோட நான் நடக்கிறது போன்று அவர் அவ்வளவு ஏழாதத்தோட அந்த உடல் முடியாதத்தோட கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து போனவர். என்றால் தன்னால என்னுடைய தலைவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்பது சொல்ற விடயங்களை விளங்கமா புரிஞ்சு கொள்ளுங்க. அவ்வளவு தூரம் நடந்து போய் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு திரும்பவும் நடந்து வந்தார் இயலாம. அதுக்கு பிறகுதான் அவர் தந்த உயிரை 5ஆம் மாசம். எனக்கு கேள்வி இதுலயே வந்து சீமான் சொல்றது பொய் என்னதும் இவர்கள் வந்து கதை சொல்றதும் இதுலயே கூட இது இல்லை. பால்ராஜ் அண்ணன் ஒரு தளபதி பால்ராஜ் அண்ணன் வந்து அவர் வந்து கொமாண்ட் கொடுக்குற கதற போராளிகளுக்கு வந்து கொமாண்ட் கொடுக்குற தேசிய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அதில் வந்து அங்கேற்ற நடவடிக்கையின் போது வந்து அந்த நடவடிக்கையின் கூட வந்து தேசிய பாதுகாப்பை குறிக்கோளை கொண்டு அந்த நடவடிக்கை போய்கொண்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து எப்படி எங்களை தேசியவர் வந்து சந்திக்க முடியும்? இதுல முக்கியமா இப்ப பாக்குற விடயம் என்னவென்றால் இது நாங்கள் தொடங்கப்பட்டது 12ஆம் மாசத்துல இருந்து இது இறுதி 17ஆம் தேதி வரைக்கும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருந்தது. நடவடிக்கை வந்து தொடர்ந்து கொண்டிருந்தது. பெயர் வச்சு அந்த 6 ஒரு பொருள் நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். இதுதான் அங்கே கண்ணிய கடைசியா நாங்கள் சூசையண்ணா அவர்களை கொண்டு போறதுக்கும் பொட்டம்மான அவர்களை கொண்டு போறதுக்கும் அண்ணீர் வந்து இது பண்றதுக்கும் ஏற்பாடு 3 இடங்கள்ல வச்சிருந்தாங்க. அந்த 3 இடங்களும் ஒரே இரவா வந்துட்டு உங்களுக்கு போட்டோவில நான் அனுப்பி உங்களுக்கு இதுதான் இந்த நடவடிக்கைன்றதும் நான் உங்களுக்கு முதல் சொல்லியிருப்பேன். இந்த சீமாண்ட விடயம் பெறக்குள்ள இதான் என்று. அப்ப இந்த ஒரு விடயத்தை இவர்கள் எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்றால் சீமானுக்கு சமைத்து போட்ட விடயங்களாகவும் ஒரு போட்டோ கட்டி பிடித்து எடுத்தார் என்ற விடயங்களை கொண்டு வரும். அப்ப விடுதலை புலிகளினுடைய மரபு என்னவென்றால் தேசிய தலைவரை பாதுகாப்பது அது அவர் பாதுகாக்க சொல்ல மாட்டார் தேசிய தலைவர். இங்கே மிக பெரும் விடுதலை புலிகளினுடைய தளபதிகள் இதற்கு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டு இது எல்லாருமாக சேர்ந்துதான் அந்த நடவடிக்கையை உருவாக்கினார்கள். இதற்கு பின்னால் பல போராளிகளும் பல தலைவர்களும் இருக்கின்றார்கள். அது எங்களுடைய வருங்காலத்திற்கு இப்படியான ஒரு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இந்த போராட்டத்தை கொண்டு செல்லுகின்ற போது அதுகளெல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் மௌனமாக இருக்கின்றோம். போராளிகளும் மௌனமாக இருக்கின்றார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே உங்களுக்கு அந்த நடவடிக்கையுடைய பெயரைத்தான் சொல்லி இருக்கின்றனே தவிர அது பல விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் இன்றும் அண்ணாவினுடைய அந்த காணொலி எடுத்து பாருங்கள். அண்ணா அவர்கள் தான் ஆகுதியாகிய அந்த விழிப்புண் மட்டுமே இருக்குமே தவிர ஒரு உடலில் ஒரு கீறல் இருக்காது. புரிந்து கொள்ளுங்கள் வடிவாக. அப்ப இந்த சீமானுக்கு சொல்லுகின்ற கட்டுக்கதைகளும் இன்று புதிதாக முளைத்து வருகின்றவர்களுடைய கட்டுக்கதைகளும் ஒரு அரசியல் துறைக்கு கீழ் வருவாய்த்துறைக்கு கீழ் இந்த வைப்பகத்தின் ஒரு பகுதியினுடைய ஒரு இடத்தினுடைய மேலாண்மை என்கின்ற விடயத்துக்குள் இருந்த பாலா அவர்களும் இந்த விளையாட்டு கழகங்கள் அதுகளுக்குள் இருந்தவர்களும் அரசியல் இதெல்லாம் அரசியலுக்குள்ளே வருகிறது. இது விடுதலை புலிகளுடைய இராணுவ நடவடிக்கை என்ன, இதனுடைய தந்திரங்கள் என்ன, இந்த போர் முனைந்த தந்திரங்கள் என்ன என்று இவர்களை எடுத்து விடாத ஒரு மாபெரும் இராணுவ தந்தை இவர்களுக்கு சோறு போட்டு இவர்களுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருந்து இவர்கள் நேருக்கு நேர் சாப்பிட்டவர்கள். நீங்க பாருங்கள், என் இதயமெல்லாம் கொதிக்கும். களமுனையில் நின்ற ஒரு பிள்ளை ஒரு பானெல்லாம் புளித்த பானை சாப்பிடுங்கள். காலமே வருகின்ற பான் பின்னேறம் வரும். பின்னேறம் பெற வேண்டியது அடுத்த நாள் காலையில வரும். அந்த சோத்து பார்சல் என்னுடைய உடன் நின்று பக்கத்துல நின்று போராடிய நண்பர்கள் அந்த புளிச்ச சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதான் நீங்க பாருங்க, நான் சோறு சாப்பிட மாட்டேன், ஏன் நாங்க கஞ்ச குடிக்கிறோம், எங்களால இறங்காது, எங்களை தொண்டைக்குள்ள இறங்காது, அதுகளுடைய கண்ணுக்குள்ள இருக்கிற விடயம் அதுதான். அப்ப எதுதான் இந்த விடயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். என்னன்னா அந்த வலிகளை சுமங்க. அப்ப அப்படிப்பட்ட இவர்களுக்கு அழகு பார்த்து ஏரியாக்குள்ள நின்றவர்களை நீங்க சாப்பிட்டு உங்களோட பிள்ளை குட்டியை பாருங்கன்னு சொல்ற நன்றி கடனுக்கு தான் இன்றைக்கு போய் எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வந்து இந்தியாவினுடைய நிகழ்ச்சிகளுக்கும் சிங்களவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னுக்கு நின்று எங்களுடைய மக்களை தீசை திருப்பினோம். எது தமிழ் தேசியம் என்கின்ற விடயம் இருக்கணும். அப்ப இந்த விடயத்துக்குள் வருவோம். அப்ப இன்னொருவர் வருகின்றார், கட்டிப்பிடித்தார் தேசிய தலைவர். கிட்டத்தட்ட நான் என்னுடைய தந்தையோடு வாழ்ந்ததை விட
அண்ணா அவர்களோடு வாழ்ந்தது அதிகமான காலங்கள். நான் என்ன சொல்றேன்னா, விடுதலை புலிகளில் நான் இப்படி சொல்லுவார்கள், விடுதலை புலிகளில் யாரும் அப்படி அதாவது தேசிய தலைவரை நாங்கள் பார்த்து வளர்க்கிறதும் அவர்களோடு வளர்கின்ற காலங்களில் பார்க்கின்ற போது தேசிய தலைவர் யாருக்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டார். எவராக இருந்தாலும் சரி, அது எங்களுடைய மிக இறுக்கமாக வைத்துக் கொள்வார். இப்ப எங்களுடைய தமிழ்ச்செல்வன் நாயருடைய மரணம் என்றால் அந்த நாள் வந்தவர் மிக இறுக்கமான ஒரு பார்வை அண்ணாவினுடைய முகத்தில் இருந்தது. இதுதான் அவர்களுடைய இது. அதை இவர்களை போல் இவர் ஒரு அரசியல்வாதி போய் மேடை 2 மாவீர நாளுக்கு ஓட்டுக்காக அழுது சாதிக்கிறதெல்லாம் தேசிய தலைவர் கிடையாது. உணர்ச்சிகளை எந்த இடத்தில் இரும்பாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்து தமிழர்களுக்கு வழிகாட்டியவர், போராளிகளுக்கு வழிகாட்டியவர் எங்களுடைய இராணுவ தந்தை அவர்கள். அப்ப இந்த இடத்தில் நாங்கள் மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார் என்னவென்றால், அந்த மேக்காப்பாளர் வந்தவர் அவர் மேக்காப்பாளர் அவர் அவற்றை ஒழுக்கத்தை என்ன வந்து நாங்கள் வந்து கடந்து போவோம். அவற்றை ஒழுக்கத்தை தானே நாங்கள் பார்த்துனாங்க. 2023 வந்து அவர் வந்து ஒரு அழுக்கான படத்தை வந்து எனக்கு அனுப்பும் போதோ அல்லது அந்த மிரட்டல்கள் அவற்றை டீமோட வந்து சுடுவேன்னு சொல்லி மிரட்டும் போதோ, தேசத்தில் வந்து புளிய மரத்துக்களை விட்டுட்டு வந்து நந்திக்கடை நீந்தி அந்த சொல்லி தன்னும் போதோ அவர்கள ஒழுக்கத்தையும் அவர்கள பொய்யையும் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். என்ன எப்படி வந்து கதை சொல்கிறார்கள்ண்டு, எப்படி வந்து 2 வருஷத்துக்கு தீர்மானக்காண்டி புதிய தலைமுறையில் பேட்டி கொடுக்கும் போது இப்படி வந்து அவர்கள இதை வந்து நாங்கள் டீகோட் பண்ணியே நாங்கள் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தியிருந்தோம். என்ன தொடருங்க. அப்ப நாங்கள் இவர் சொல்லுகின்றார், கட்டி பிடித்தெல்லாம் நின்றார்கள், படம் எடுத்தார்கள் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அப்ப அண்ணாவினுடைய உணர்வு என்ன என்பதை பார்த்து நாங்கள் எந்த இடத்திலும் எங்களுடைய போராளிகளாக இருந்தாலும் யாரா இருந்தால் எங்களுடைய மணிக்கட்டுக்கு கீழ் இந்த 5 விரல்கள் அந்த உள்ளங்கையோடு தான் அவருடைய மிக பெரும் அன்பை வந்து எல்லோரையும் பகிர்ந்து கொள்வார். ஒரு சந்தோஷங்கள் இருந்தால் ஒரு போராளியினுடைய மணிக்கட்டுக்கு கீழ் அந்த கையை கோர்த்து ஒரு அன்பு சொல்லுவது போன்ற ஒரு அழகான ஒரு நிமிடத்தை நமக்குள் தருவார். அதில் எனக்கு நடந்த விடயம் என்னவென்றால், என்னுடைய இந்த முக சிகிச்சைக்கு பிறகு என்னுடைய முகம் உடைந்து இருந்த பிறகு அதை சகிக்க முடியாமல் இருந்த போதுதான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை காலங்களில் ஒரு நேரம் வந்து இந்த முகங்களை சரி செய்தோம். அப்ப இந்த முகத்தை சரி செய்து அண்ணாவிடம் போய் நிற்கின்ற போது அவரினுடைய இது அவ்வளவுதான் இருந்தது. இதை அவர் எனக்கு சொன்னார், போய் அம்மாட்ட காட்டுமென்று சொல்லி. அப்ப அம்மாட்ட போய் காட்டினோடனே அம்மா தான் இதை குதூகலமா என்னுடைய பிள்ளையை நாங்கள் அழகாக பெற்று எடுத்து வளர்த்து இப்படி முகம் எல்லாம் என்னுடைய பிள்ளை சிதைஞ்சு நிற்கிறா என்ற வருத்தத்தோடு தான் அந்த நிமிஷம் அவருடைய உணர்வு என்பது மிகப்பெரிய உணர்வு. அவ்வளவு கத்தி குளறி ஆர்ப்பாட்டம் செய்து அண்ணாவை பற்றி புகழ்ந்து ஒரு கடவுளாக பார்த்து எத்தனையோ வார்த்தையெல்லாம் சொல்லி இறுதி வரைக்கும் அவருக்கு விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கேயும் அனுப்பி வச்சு தன்னுடைய உயிரையும் அவங்க விட்டுட்டாங்க. அது வேற பிரச்சனை. அவர்கள் அதுதான் உணர்வு. இதை போய் நான் தேசிய தலைவருக்கு இந்த உணர்வை சொல்ல முடியாது. தேசிய தலைவருக்கு தெரியும் இது நடக்குமன். அதனால்தான் அவர் சொன்னவர் போய் அம்மாக்கு முதல் காட்டுமன் சொல்லி முகம் செய்த பிறகு. அப்ப இதெல்லாம் நாங்க புரிஞ்சு கொள்ளணும்னா உணர்வுகளை எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும், அந்த உணர்வுகளை அந்த இடத்தில் அதை இரும்பாக்கி கொண்டு தான் ஒரு வீச்சாக நடந்த ஒரு மாபெரும் இராணுவ தந்தையை இன்று மேற்காப்பாளர்களாக வந்து PA என்று சொல்லுவார்கள், அதிகாரிகள் என்று சொல்லுவார்கள். தமிழீழ விடுதலை புலிகளில் நாங்கள் தமிழ் சொல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி வைத்திருந்தமே தவிர நாங்கள் எங்களுடைய நண்பர்களையும் போராளிகளையும் தளபதிகளையும் நாங்கள் அதிகாரிகள் என்று அரசாங்கம் சொல்லிக் கொடுக்கின்ற வார்த்தைகளுக்கும் இந்திய சொல்லிக் கொடுக்கின்ற வார்த்தைகளையும் நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளில் பாவித்தவர்கள் அல்ல. PA என்ற வார்த்தையும் இந்த அதிகாரிகள் என்ற வார்த்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்ல. தூய தமிழில் எங்களுடைய பயிற்சி கூடம் இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய ஒரு மேன்மை மீத்தவர்கள் சில கல்விகளையும் சில பயிற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிகள் என்று வைத்திருந்ததை தவிர அது அந்த இடத்தில் மட்டும்தானே தவிர அது போராளிகளுக்கு அது சூட்டி கதைப்பதற்கும் அதை உருவாக்குவதற்கும் தடை செய்யப்பட்டிருந்தது. அது நாங்கள் கதைப்பதல்ல. தமிழ் விடுதலை புலிகளின் மரபுக்கு மீறிய வார்த்தைகளும் மரபுக்கு மீறிய சொல்லுக்களும். அப்ப இது யாரால் நடைபெறுகிறது என்றால் இந்திய உளவுத்துறை நான் சொல்லுவது போன்று இவர்கள் தடையரங்களை பல இடங்களில் விட்டு செல்கின்றார்கள். அப்ப எங்களுக்கு தெரியும் இது எந்த இடங்கள் என்று. அப்ப இதுதான் உண்மை. அப்படிங்க யோசிச்சு பாருங்க, சீமான் அவர்களுக்கு வந்து சாப்பிட்டு இருப்பார். இவர் சொன்ன மாதிரி எந்த இடத்தில் இவர் வாகனத்தில் கொண்டு வந்து இறக்கும். இன்னைக்கு நீங்கள் பாருங்க, ஒரு தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் துறப்ப தமிழ்ச்செல்வன் அவர்களை மறந்து போறது அந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய மிக பெரும் நகர்வு வந்து வச்சிருந்தவர் எங்களுடைய அண்ணா அவர்கள்.
உங்களுக்கு. அப்ப அவர்களை இங்கே கொண்டு வந்து இவர் தான் கொண்டு போனார் என்று இவர்கள் நிறுத்துகின்றார். அவர்களுக்கு பல வேலை திட்டங்கள் இருந்தது. ஆனா இந்த படம் என்பது என்னவென்றால் இது ஒரு மிக பெரும் தாக்குதலோடு உயிர்களை தந்த மாவீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம். அந்த கௌரவத்துக்காகத்தான் அன்று நடேசன் அண்ணா போன்றவர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் நின்று அந்த படத்திற்குரிய மரியாதைக்காக அந்த தகமை நிமித்தம் வந்து நின்றார்கள். அதே போன்றுதான் பாலா அவர்களும் தமிழீழ வைப்பகம் அதற்கு அனுசரணை வழங்கியதாலேயே அவர்களும் அங்கே வரப்பட்டார்கள் என்பதுதான் உண்மையான விடயங்களை தவிர வேறு ஒன்றும் அல்ல. இதற்குள் நான் சொல்லுகின்ற போது நான் சொன்ன இடங்களில் இன்று வந்து பேசுகின்றவர்கள் முதியோர் இல்லங்கள் என்பவர்களும் என்னுடைய போராளிகளினுடைய இயலாத இடங்களில் இருந்து வந்தவர்களுடைய அந்த உறுதிப்படுத்தல் எல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே 11 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து வந்த பிறகு போட்டும் நீங்களும் அதை வெளியிட்டுட்டீர்கள். அது வேறொரு விடயம். அப்ப இன்று அதை வந்து எல்லாம் ஒரு உறுதிப்படுத்துகின்றவர்கள் இவர்கள் அங்கே போய் வந்த இடத்துல சீமான் சொல்லியிருக்கலாம் நான் வந்தது சேரா விட்ட இவர்கள் சொன்னால் சேரா அதற்கு இருந்திருக்க வேண்டும். இவர் அதாவது எங்களுடைய மண்ணில் இருந்து இதுக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கு வந்த பிறகு இது ஒரு நடவடிக்கையாகவே அதற்கு பின் நகர்த்தப்படுகின்ற காய்களுக்குள் பலர் இருக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் என்ன தேவை இருக்கிறது? சரி, இவர்கள் எல்லாம் ஏன் என்ன தேவை இருக்கிறது? இப்ப தமிழர்களுக்கு ஒரு விடயம் இருக்க போகிறது, எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்க போகிறது. கதிராகியவர்கள் தரனாகியவர்கள் சரி என்னதான் சொல்ல வருகிறீர்கள், நீங்க என்னதான் செய்ய போகிறீர்கள், எது தமிழ் தேசியம் என்று சொல்லுகின்றன? உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லணும் என்னவென்றால் இன்று நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் அத்தனையும் கடந்து சென்ற நீங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக இறுக்கமாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் என்றால் இந்த பெருஞ்சாலிகள் நினைப்பது போன்று ஈழத்தமிழர்களினுடைய தியாகங்கள் அனைத்தும் இந்த பெருஞ்சாலிகளாகவே துடைக்கப்பட்டது இருக்கிறது. இன்று எங்களுக்கு இருக்கின்ற மிக பெரும் ஒரு தலைமை இல்லாத ஒரு இனம், அரசியல் வல்லமை இல்லாத ஒரு இனம் இன்று எல்லோரிடமும் அழிக்கப்பட்டு கிடக்கின்றது. இந்த அழித்தலின் ஊடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிக பெரும் ஆழ்மையோடும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற மக்களினுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலும் தான் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களுக்குரிய பாதுகாப்பை நிறுவுவதற்கு சில வேலை திட்டங்கள் இருக்கிறது. அப்ப நாங்கள் அதுதான் சொல்லுகின்றோம் என்னவென்றால் நேரங்களையும் காலங்களையும் சீமானோடு கடத்தி இருக்காமல் இப்படியான விடயங்களுக்குள் வந்து ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகின்ற இந்த பெருஞ்சாலிகள் அன்றைய காலங்களில் எங்களுடைய சகோதரர் எழிலண்ணா அவர்களை பறிகொடுத்தவர்கள் குடும்பங்கள் சகிதம் வந்து போராடுகின்ற போது இப்படியான கலந்துரையாடல்களை நடத்தி அவர்கள் இந்த போர்க்குற்றத்தை எப்படி நாங்கள் இறுக்கமாக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்து சிங்களத்தை தோற்கடிக்க வேண்டும், இந்தியாவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்காத இந்த பெருஞ்சாலிகள் சீமானினுடைய அரசியலுக்கு பின்னால் இருக்கின்ற தந்திரத்தை இவர்கள் மறந்து நிற்கின்றார்கள் என்பதோ மறைத்து நிற்கின்றார்கள் என்பதெல்லாம் அல்ல. இவர்களுக்கு தெரிந்து தமிழர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வை இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். இதற்குள் சிக்கப்படுகின்றவர்கள் மிக தெளிவாக சிந்தித்து பாருங்கள். எங்களினுடைய மக்களுக்கு இன்று இருக்கின்ற பாதுகாப்பே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் தான். அப்ப நாங்கள் தமிழ்நாட்டில் போய் நின்று ஒரு தேசத்தை தமிழ்நாட்டில் அடைய வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் அந்த குடிமகனாக இருக்க வேண்டும். எங்களுடைய குடியுரிமை இலங்கையில் வடக்கு கிழக்கு, அவர்களினுடைய குடியுரிமை இந்தியாவில் தமிழ்நாடு. அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கின்ற எந்த யாப்பின் அடிப்படையிலும் நாங்கள் ஒரு தீர்வினை பெற்றுவிட முடியாது. அது ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஈழத்தமிழர்கள் ஆகிய நாம் தனித்துவமாக நின்று கொண்டு ஒரு பேர் அன்பை இந்தியாவில் இருக்கின்ற மக்களும் அவர்களுடைய அழுத்தங்களாலும் ஐக்கிய நாடுகள் சபைகள் ஊடாகவே நாங்கள் பெற்றுவிட முடியுமே நீதியை தவிர இதற்கு போய் சிக்கப்பட்டு கொண்டு நீங்கள் அழிந்து விடாதீர்கள். நீங்கள் இங்கே இருக்கின்ற விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய மக்களுக்கு பெரும் துணையும் பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்ற விடயம் ஐக்கிய நாடுகள் சபை. அப்ப இந்த ஐக்கிய நாடு சபைகளை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் குலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் எங்களினுடைய கண்ணுக்கு தெரிகின்ற இலட்சியம் ஈழத்துக்காக மடிந்தவர்கள் தேசிய தலைவர் அவர்கள் என்பதை மட்டும் நிறுத்தி கொண்டு நாம் நிற்க வேண்டுமே தவிர உங்களை சுற்றி அடித்து குழப்புகின்ற இந்த குமரி கண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம், தமிழ்நாடு இடங்களில் நிற்க வேண்டிய தேவை அல்ல. ஏனென்றால் ஒரு பெரும் உயிர் விலையை கொடுத்திருக்கின்றோம். அந்த பெரும் உயிர் விலையை நாங்கள் பெற்ற பிறகு அடுத்த வரலாற்றை நாங்கள் தேடிக்கொண்டு போக முடியும். தமிழ்நாடு ஒரு மொழிவழி மாநிலமாக அவர்களுக்கான அரசியல் யாப்பின் அதிகாரத்தோடு உலக அரங்கில் அவர்கள் வலம் பெறுகின்றார்கள்.
ஆனால் நாங்கள் ஒரு அனாதைகளாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் இந்த ஐக்கிய நாடு சபைகளையே நாங்கள் ஒரு மிக பெரும் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒவ்வொரு ஈழத்தமிழனும் ஐக்கிய நாடே எனக்குரிய, என் மக்களுக்குரிய, எங்களுடைய வடக்கு கிழக்குக்குரிய மிக பெரும் ஒரு ஆயுதமாக திரட்டி நான் எப்போது எடுக்கின்றேனோ அவன்தான் உண்மையான தேசியத்தையும் உண்மையான தேசிய தலைவரையும் அந்த மாவீரர்களின் தியாகங்களை ஏந்தி நிற்பார்கள் என்பதோடு இந்த நிமிடம் இதுவரைக்கும் கேட்டிருக்கின்ற தரணவர்களுக்கும் இந்த புரிதலோடு பயணிக்கின்ற எங்களுடைய போராளிகளுக்கும் இன்று நாங்கள் பேசுகின்ற விடயங்களோடு ஒத்து நிற்கின்ற மிக அறிவார்ந்த சமூகமும் அறிஞர்களுக்கும் மிக பெரும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்கள் கருத்துக்களை ஊடகங்களில் வந்து இன்றாவது பேசுகின்றீர்களே, மீண்டும் தொடர்ச்சியாக உண்மைகளை பேசுங்கள். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய மிக பெரும் கட்டுப்பாடுகளும் ஒழுக்கங்களும் நிறைந்து கிடக்கின்றது. நாங்கள் சொல்லுவதற்காக சிறு ஒரு கடுகு கூட நாங்கள் சொன்னது கிடையாது. எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள், விடுதலை புலிகள், இராணுவம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு சிறு துள்ளியை வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு போகின்றோம். இது ஒரு வரலாறு. நாங்கள் எழுதுகின்ற தேசிய தலைவர் அவர்களுடைய அவரினுடைய நாவில் இருந்து பிறக்கப்பட்ட இந்த இலட்சியம் துடைத்தல் வார்த்தையோடு உங்களை வந்து சேரும் அந்த புத்தகங்கள். நாங்கள் உயிர் விடுவதற்கு முன் அதை நாங்கள் வெளியிடுவோம். அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற போது அது உங்களுக்கு அடுத்த கட்டம் உங்களுடைய போராட்டத்தை என்னுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு மிக பெரும் வலுவாக இருக்கும். இந்த பெருஞ்சாலிகளும் திருந்திக் கொண்டு உங்களுடைய குடும்பங்களுடைய வேலையை பாருங்கள். மிகுதியாக இருக்கின்றவர்கள் இந்த நாடு மக்கள், எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் என்று பயணிக்கின்றவர்கள், எங்களினுடைய இந்த ஐக்கிய நாடுகள் சபையே ஒரு ஆயுதமாக திரட்டுவதற்கு எல்லோரும் புத்திசாலித்தனமாக சிந்தியுங்கள் என்று இன்றைய காணொலியை இன்று நான் முடிக்கின்றேன். நன்றி தரன் இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு. நன்றி அண்ணா, மிக்க நன்றி. பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம்.